முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பரப்புரையாற்றினார். அந்த பரப்புரை ஓரளவுக்கு தன்னுடைய ரசிகைகளுக்கு தேவையான பரப்புரையை அவர் மேற்கொண்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி இருந்த பரப்புரை எப்படியோ அதே மாதிரி இப்பயும் பேசிகிட்டு இருக்காரு. இப்போதைக்கு பரப்புரை தேவையில்லை. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த தொகுதிக்கு போனாலும், எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும், அங்கே சேர்ந்த டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு தொழில் நகரமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் போனாலுமே அங்கே சேவையான நலத்திட்ட உதவிகளை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதிக்கு நிறைவேற்றத்துக்கான என்னென்ன சட்டத்திட்டம் செயல்படுத்த முடியுமோ அது செயல்படுத்துங்க. இந்த திமுக காரங்களுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ட்ரெண்டிங் பண்ணுறது, ஏதாவது பேசுறது, சோஷியல் மீடியாவில் ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறது தான் அவங்க வேலை. இவங்க வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாதி வேலை நீங்கள் செய்ய முடியாது. அவன் சும்மா இருக்கிறவன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் அதை எதையும் கருத்தில் கொள்ளாமல், அதை மனசில் ஏற்றிக்காமல், உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த வேலையை மட்டும் மிக திறம்பட செயல்படுங்க. மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிச்சாச்சு. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஏராளம் இருக்குது. நல்லபடியாக வழி நடத்துங்க.